ஒவ்வொரு பெரிய கட்டுமானத்திற்கும் ஒரு சிறிய தொடக்கம் இருக்கும். இங்கே ஒரு கட்டுமான தளத்தில் 2 ஸ்டீல் தகடுகள் தனித்தனியாக கிடக்கின்றன. ஒவ்வொன்றும் தன் சுமையை தாங்கும் சக்தி கொண்டது. ஆனால் ஒரே தகடு போதாது, இணைப்பு வேண்டும். இப்போது கவனியுங்கள், இந்த 2 ஸ்டீல் தகடுகள் ஒன்றின் மீது ஒன்று மெதுவாக சறுக்கி வருகின்றன. இந்த ஒன்றின் மீது ஒன்று மீறி அமைக்கப்படும் பகுதியே ஓவர்லேப் ரீஜியன். இந்த வகை இணைப்பை பொறியியலில் லேப் ஜாயிண்ட் என்று அழைக்கிறோம். இது எளிமையான ஆனால் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் இணைப்பு. இணைப்பு என்பது சும்மா சேர்த்து விடுவதல்ல. தகடுகள் நேராகவும் சரியான அளவிலும் அமைக்கப்பட வேண்டும். அதற்காகவே இந்த அலைன்மெண்ட் மார்க்ஸ். இந்த அடையாளங்கள் போல்ட்டுகள் போடுவதற்கு முன் தகடுகள் சரியான நிலையில் இருப்பதை உறுதி செய்கின்றன. இப்போது போல்ட்டுகள் செல்லும் துளைகள் துளையிடப்படுகின்றன. இந்த துளைகள் சரியான இடத்தில் இல்லை என்றால் இணைப்பு பலவீனமாகிவிடும். பொறியியலில் சிறிய தவறும் பெரிய விளைவையே உண்டாக்கும். இப்போது போல்ட்டுகள் துளைகளில் நுழைகின்றன. நட், வாஷர் மற்றும் போல்ட் மூன்றும் சேர்ந்து இந்த லேப் ஜாயிண்ட்டுக்கு உயிர் கொடுக்கின்றன. போல்ட்டுகள் இறுக்கப்படுகின்றன. இந்த இறுக்கம் இணைப்பிற்கு நிலைத்தன்மையையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது. இப்போது 2 தகடுகள் ஒன்றாக செயல்படத் தொடங்குகின்றன. இப்போது உண்மையான சோதனை. சுமை இணைப்பின் மீது செயல்படுகிறது. கவனியுங்கள், இந்த சுமையின் செயல்கோடு போல்ட் குழுவின் மையம் வழியாக செல்வதில்லை. இதையே நாம் எசென்ட்ரிக் லோட் என்று கூறுகிறோம். இந்த எசென்ட்ரிக் லோட் காரணமாக போல்ட்டுகள் வெறும் ஷியர் மட்டுமல்ல, அவை பெண்டிங்கையும் அனுபவிக்கின்றன. இதுவே லேப் ஜாயிண்டின் முக்கியமான பொறியியல் நடத்தை. அதனால்தான் லேப் ஜாயிண்ட் இலகுரக கட்டுமானங்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. எளிமை, செலவு குறைவு, ஆனால் சரியான புரிதல் அவசியம். பொறியியலில் வலிமை அதிகப்படியான வடிவமைப்பில் இல்லை, சரியான இணைப்பை சரியான இடத்தில் பயன்படுத்துவதில்தான் இருக்கிறது. இதுவே லேப் ஜாயிண்ட்.